வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான பாரிஜாத பருவம் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் இப்போ தெலுங்கில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுனில், ஸ்ரத்தா தாஸ், ஹர்ஷா அப்படின்னு பல பேர் இருக்காங்க. சந்தோஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இதுக்கான கதைகள்லாம் நிறைய ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்றாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கும் இந்த கதையை பிடிச்சி போகிறனால நான் சொல்ற ஹீரோ வச்சு நீங்க இந்த படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை வச்சுதான் இந்த கதையை பண்ணணும். ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த கதைக்கு கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு. இதனாலே கதை ஓகே அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ பிரச்சனைனால இவருக்கு பட வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சினிமால நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருக்காரு. ஸோ அதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா பாரில் வேலைக்கு சேர்றாரு. ஏன்னா அங்கே தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் வாய்ப்பும் தேடிட்டு இன்னொரு பக்கம் அந்த பார்லேயும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இவரோட லைஃப்ல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவர் ஒரு மிகப்பெரிய டானா மாறிடுறாரு. ஸோ இந்த ரெண்டு ஹீரோமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்காரு. ஒருத்தர் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. எந்த ஒரு பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, எந்த ஒரு காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, ஃபைனலா இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பாரிஜாத பருவம் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்னது இந்த படத்துடைய ஒரு சின்ன லைன் மட்டும்தான். இந்த கதைக்குள்ள சில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப இருக்காது, பட் லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்ட போது நாம 90s எல்லாம் பார்த்துருப்போம். 90s 80s எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரை கடத்தி வச்சுக்கிட்டு கிட்னாப் பண்ணிட்டு ஸோ பணம் கேட்கறது, ஸோ அதை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சில காமெடியான சீக்வன்ஸ், ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய காமெடிகள் எல்லாம் இந்த படத்தில் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடித்த சுனிலோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த வில்லத்தனமான நடிப்பாகட்டும், ஸோ ஒரு காமெடி ஹீரோவாகவும் இருப்பார், அதே சமயம் எல்லாம் கலந்த ஒரு ஹீரோவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த காமெடி வில்லனுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸ்ரத்தா தாஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இது போக படத்தில் இன்னொரு ஹீரோவும் இருக்காரு. ஸோ அவருடைய லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாமே இந்த படத்துல ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல காமெடி நிறைய இடங்கள்ல நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மெயின் கதைக்குள்ள இவங்க போற வரைக்குமே படம் கொஞ்சம் லேகா போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படும். சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டா ஏற்படும். படத்துடைய கதையா பார்க்கும்போது ஒரு புதுமையான கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா திரைக்கதையில முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எது தேவையோ அதை மட்டும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்தை முடிச்சது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ காமெடி படங்களில் பெருசாக லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு பார்த்தா தான் அந்த காமெடி ஓரளவுக்கு நமக்கு கன்வே ஆகும். ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துலையும் இருக்கு. அதே போல் படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெயின் கதைக்குள்ளே போகிறதுக்கு இவங்க லைட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நீட்டான காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது போக படத்துடைய பார்ட் 2க்கான ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் காமெடிக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால பார்ட் 2 வந்தாலுமே ஓகே பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.